அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கொந்தளிப்பு. டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்ற நிதியமைச்சரின் மரிய வில்சனின் அறிவிப்புக்கு தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம், சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஆகியவை கண்டனம் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பழகன் பேசும்போது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு, தற்போது வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 15,997 கோடியிலிருந்து 4,997 கோடியாக குறைத்தது. 11,000 கோடியை அரசு நீக்கம் செய்துள்ளது. மேலும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் 3,000 கோடியும், பள்ளிக்கல்வித்துறை நிதி ஒதுக்கீட்டில் 4,000 கோடியும் குறைக்கப்பட்டுள்ளது. ககன்தீப் சிங் பேடி IAS தலைமையிலான குழுவின் பரிந்துரையை சுட்டிக்காட்டி, மத்திய அரசு கடன் வாங்க அனுமதித்தால் மட்டுமே டாப்ஸ் திட்டத்தை அமல்படுத்த முடியும் என கூறி அரசு தனது பொறுப்பை தட்டி கழிக்க முயல்கிறது. மத்திய அரசை சாடி ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் வஞ்சிப்பது ஏற்புடையதல்ல. ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக செயல்படும் எந்த ஒரு அரசாங்கத்தையும் வலுவான போராட்டங்களின் மூலம் மாற்றக்கூடிய வல்லமை ஊழியர்களுக்கு உண்டு என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு நிதியமைச்சரின் ஓய்வூதியம் தொடர்பாக அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இடைக்கால நிவாரணமாக ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய நிதியை தாமதமின்றி உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். முதுகலை ஆசிரியர்களின் தனிப்பட்ட கோரிக்கைகளை சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக முன்வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாவேக தனது தேர்தல் வாக்குறுதிப்படி திமுக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட டாப்ஸ் திட்டத்தை ஒழிப்பதற்கு பதிலாக மத்திய அரசு கடன் உதவி வழங்கினால் டாப்ஸ் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று நிதியமைச்சர் கூறுவது தங்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதியை மீறும் செயலாகும். நிதியமைச்சர் தெரிவித்த கருத்து அரசு ஊழியர்கள் மத்தியில் கடும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் உருவாக்கியுள்ளது. தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக மத்திய அரசின் கடன் கிடைத்தால் டாப்ஸ் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தெரிவித்ததற்கு சிபிஐ ஒழிப்பு சங்கம் தனது கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது போன்று தமிழக முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதில் உறுதியாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.